Hello everyone, welcome to One Stop Solution. One Stop Solution நம்ம The Past is Your Future அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த Past is Your Future இந்த சீரிஸ் எதை பேஸ் பண்ணி போகுதுன்னா, இந்த சிஜிஎல் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் பேப்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நீங்கள் நல்லா தரவாக இருக்கணும். முக்கியமாக அதோட கான்செப்ட்ஸ், அது இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே இது வந்து கரெக்டான டெக்னிக்னா இதுதான். பிகாஸ் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ண முடியும். அரௌண்ட் 60 to 70% கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். இப்படி தான் ஜென்ரலாக நடந்திருக்கு. ஒரு சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்சி Tier 1 March 2020 பேப்பர் பார்த்தோம். ஸோ 3rd March பார்த்துட்டோம். அதோட Shift 2 பேப்பர் தான் இது. ஸோ Shift 2 பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான மெட்டீரியல் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிறது எல்லாமே. அண்ட் ஆல்ரெடி இதுக்கான மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணியிருக்கோன்னு நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸ்க்கான மெட்டீரியல் நாங்கள் முன்னாடியே ஷேர் பண்ணிடுவோம். அதை நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி என்னென்னா, வீடியோவில் இது எதுவுமே நான் சீக்வென்ஷியல் ஆர்டர் பண்ணலை. இது ஆர்டர் பண்ணது எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்டாங்களோ அதே ஆர்டர்லாம் போட்டுட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணும்போது எரர்ஸ் போட்டிங்கன்னா 1, 2 அப்படி வந்துடும். அப்புறம் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் 2 இருக்கும். எல்லாமே ஆர்டராக வரும். இப்போ சினோனிம்ஸ்னால் அடுத்து சினோனிம்ஸ் தான் இருக்கும். பட் 2020 என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், அப்புறம் சினோனிம்ஸ் இருக்கும், அப்புறம் 3ஆவதா ஆன்டோனிம்ஸ் வரும், அப்புறம் 4ஆவதா மறுபடியும் எரர் ஸ்பாட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுவே பசங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் 1 பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, இந்த சென்டென்ஸ் ஐடென்டிஃபை த செக்மெண்ட் விச் கண்டெய்ன்ஸ் த கிராமட்டிக்கல் எரர். ஸோ எரர் ஸ்பாட் பண்ணணும். The modern man is busy acquiring more and more wealth and designing ways to invest it in more sense pleasures. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன எரர் பார்த்தீங்கன்னா, சென்ஸ் பிளஷர்ஸ்ன்றது வராது. ஸோ பிளஷர்ஸ்ன்றது நவுன். இந்த நவுனுக்கு ஏற்றது சென்ஸ்ன்றதும் நவுன் தான். இந்த சென்ஸோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது நவுன்னா அப்போ இந்த இடத்துல இந்த நவுனை பற்றி பேசுறதுக்கான ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். இந்த அட்ஜெக்டிவ் இஸ் சென்சுவஸ் பிளஷர். இந்த அட்ஜெக்டிவ் இஸ் சென்சுவஸ் பிளஷர். அடுத்து போகலாம். Select the most appropriate word to substitute the underlined word of the given sentence. If no substitution is required, select no improvement. பாருங்க, error spotting பார்த்தோம், அதுக்கப்புறம் sentence improvement வந்துச்சு. Sentence: There is a great degrade in values of modern age. Okay? So great degrade. இப்போ வந்துட்டு greatன்றது adjective. அப்போ adjective இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் நம்மளுக்கு noun வரணும். அப்புறம் degradeன்றது என்னன்னா verb. இந்த இடத்துல word degradable அப்படின்றது தான் adjective. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது verb தான். அந்த இடத்துல வர வேண்டியது நவுன். அப்போ நவுன் என்னன்னு பார்ப்போம். ஸோ நவுன்ன்றது டீக்ரேடேஷன். ஸோ டீக்ரேடேஷன் ஆஃப் வேல்யூஸ். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, ஒரு கரெக்டான வேர்ட் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஆன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு நவுன் தான் வரப்போகுது. சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் அன் டேஷ் டே டு ஸ்டார்ட் யுவர் நியூ பிஸ்னஸ். இந்த இடத்துல ஸோ எல்லாமே அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. வவுல்ஸை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸுமே வவுல் சவுண்ட்ஸு. ஸோ அதனால் ஆன் கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஒடேஷியஸ், ஆம்னியஸ், ஆஸ்பிஷியஸ், ஒகேஷ்னல். ஸோ ஆஸ்பிஷியஸ்னா சென்டிமெண்டலாக, எனக்கு இது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆஸ்பிஷியஸ் டேனா ஒரு நல்ல நாள் அப்படின்றது தான் ஆஸ்பிஷியஸ் டே. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆஸ்பிஷியஸ். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த சினோனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். பேத்தட்டிக். ஸோ பேத்தட்டிக்னா ரொம்ப பாவகரமான அப்படின்றது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா பிட்டிஃபுல். ஸோ டல் எல்லாருக்கும் தெரியும், பட் அதுக்கு பேத்தட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் டல்லாக இருக்கிறது வேற, நீங்கள் ஒரு பாவமான நிலையில் இருக்கிறது வேற. இன்சிக்னிஃபிகண்ட், அதாவது கவனிக்கக்கூடிய அளவுக்கு அது இல்லை. ஓகே. கியூரியஸ், ஒரு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய விதம். இது எதுவுமே பேத்தட்டிக் வராது. தி ஆன்சர் இஸ் பிட்டிஃபுல். நெக்ஸ்ட், ஹிலாரியஸ். ஸோ ஹிலாரியஸ்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்குன்னு அர்த்தம். பட் என்னன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டனம். செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் தி கிவன் வேர்ட். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினே பார்த்துருக்கேன். சினோனிமா ஆண்டனிமான்ட்டு. சினோனிம் தான். அப்போ இது ஆண்டனம். ஏன்னா இது நிறைய தடவை நடந்திருக்கு. சினோனிம் பார்த்துருக்கோம், டப்புன்னு ஆண்டனிம் பார்த்துட்டு போயிருக்கோம், பட் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. செலக்ட் தி ஆண்டனம் ஆஃப் தி கிவன் வேர்ட். ஹிலாரியஸ், விச் இஸ் வெரி ஃபனி. ஓகே. பிளைத், மெரி, சேட், ஹாப்பி. இல்லை டப்புன்னு நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரே வேர்ட் சேட். அதுதான் ஹிலாரியஸ்க்கான ஆப்போசிட் வேர்ட். ஸோ இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிளிஸ், பிளித், மெரி, ஹாப்பி. பிளிஸ் ஹாப்பினஸ், அதோட கேட்டகரியில் தான் பிளித் வரும், மெரி வரும், ஹாப்பி வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லுது. சேட் மட்டும்தான் நெகட்டிவ் சொல்லுது. அப்போ ஹிலாரியஸ்க்கான ஆப்போசிட் வேர்ட் சேட். நெக்ஸ்ட்,
select the correct indirect form of the given sentence. Indirect form. What are you doing? அப்போ are you doing வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? where are you doing வரணும். ஓகே, இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ்ல இருக்கு. இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட வேர்ப் பாருங்க. ஓகே, அதுல தான் மெயினா தப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப செட் யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் இங்க கொஸ்டின் இருக்கு, இன்ட்ரோகேட்டிவ். அப்போ கேள்வி கேட்கிறோம், ஆஸ்ட்ன்றதான் இருக்கணும். அப்போ ஏபி வராது, சிடி தான் இருக்கணும். அப்போ அதே மாதிரி அடுத்து இதுக்குள்ள போவோம். ஆர் யூ டூயிங், இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வேர் யூ டூயிங். நம்ம இன்டைரக்ட்ல மாத்தும் போது பிரசன்டா இருந்துச்சுன்னா அந்த பாஸ்ட்க்கு மாத்துவோம். அப்போ வாட் ஐ வாஸ் டூயிங் இருக்கு, வாட் வாஸ் ஐ டூயிங். இது ரெண்டுமே இருக்கு. இப்போ இது ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது யூன்றது ஐயா மாறிச்சு, அதனால நம்ம வேர் யூஸ் பண்ண முடியாது, வாஸ் தான் யூஸ் பண்ண முடியும். வாஸ் இருக்கும், இங்க ஐ வந்துடும். இப்போ என்ன கேள்வினா, ஐ வாஸ் டூயிங் கரெக்டா இல்லை வாஸ் ஐ டூயிங் கரெக்டா? இங்க கொஸ்டினா வைக்கிறதா இருந்துச்சுன்னா வாஸ் ஐ தான் நம்ம போடுவோம். அப்படி கேட்டாதான் அதுக்கு ஒரு கேள்வி. ஓகே, அப்படி இல்லைன்னா அது ஒரு வாக்கியமா இருக்கும். தட் இஸ் அ சென்டென்ஸ். இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஒரு சென்டென்ஸ், பிகாஸ் இந்த கான்வர்சேஷன்ல மட்டும்தான் அது வந்து கொஸ்டின். அது நம்ம இன்டைரக்ட், அதை அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அது கொஸ்டினா இருக்காது, அது ஒரு சென்டென்ஸா மாறிடும். ஸோ வாட் ஐ வாஸ் டூயிங் தான் கரெக்ட், வாட் வாஸ் ஐ டூயிங்கிறது வராது. வாட் வாஸ் ஐ டூயிங் வரணும்னா கொஸ்டின் மார்க் வரணும், இன்டைரக்டா நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. அடுத்து, the following passage, some words have been deleted. Fill in the blanks with the help of alternatives given. Select the most appropriate option for each blank. Okay, close passage. இதான் நம்ம close passage ன்னு சொல்றோம். Okay, so sentence பார்ப்போம். அதாவது இந்த paragraph பார்த்துறோம். Machines were made to be man's servants. Yet man has grown so dash on them that they are in a fair way to become his dash. Already men spend சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க, men spent வருவாங்க. Spent most of their lives looking after and waiting dash machines. Machines are very stern bosses. They must be fed with coal and dash, petrol to drink and oil to wash with, and must be kept at a dash temperature. So everything is about machines. The impact of machines on human lives. Okay, that is the gist of the whole passage. இப்போ sentence by sentence போவோம், sorry, blank by blank போவோம். Machines were made to be man's servants, yet man has grown so dash on them. ஸோ மேனோட சர்வெண்ட்டாக இருக்க வேண்டியது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? மேன் வந்து அவங்க மேலே டிபெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ எட் மேன் ஹாஸ் grown so dependent on them. Next, that they are in a fair way to become his dash. அப்போ அவங்க சர்வெண்ட்டாக இருந்திருக்கணும், அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்னா என்னவா இருக்கும்? அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஸ்லேவ்ஸ், விக்டிம்ஸ், மாஸ்டர்ஸ். ஸ்லேவ்ஸ் வராது, விக்டிம்ஸ் வராது. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மாஸ்டர்ஸ். இது ஆப்டான வேர்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், மெஷின்ஸ் were made. Okay, already men spent most of their lives looking after and waiting dash machines. Okay, looking after machines and waiting dash upon machines. Okay, waiting upon machines. So wait upon அப்படின்னா wait uponna to expect something. To expect something. Okay, so அது வந்து ரொம்ப கவனிக்கிறதா இருக்கிறது, அது part தான் wait upon. Okay, next, machines are very stern bosses. They must be fed with coal and dash. Okay, next போனோம். They must be fed with coal and dash. Okay, இந்த இடத்துல பாருங்க must be வந்துச்சு. must be வந்துச்சுன்னா பாசிவ்ல என்ன யூஸ் பண்ணணும்? V3 verb யூஸ் பண்ணணும். இங்க எல்லாமே ஒரே வேர்போட ஃபார்ம் தான் இருக்கு. அப்ப gave வராது, give வராது, gives வராது, the word is given. இந்த இடத்துல மீனிங் கூட பார்க்காம நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், must be given, yes, must be fed with coal and given petrol to drink and oil to wash with, and must be kept at an dash temperature. இது எல்லாமே ஓவல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை ஓவல வச்சு போக முடியாது. ஸோ ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் அப்படின்றதுக்கான வேர்ட் என்னன்னா அவுடேட்டட் வராது, அதுனா கால கடந்து போயிடுச்சுன்னு சொல்றது. ஆப்ஷனல் டெம்பரேச்சரும் வராது. ஆப்டிமஸ்னா பாசிட்டிவா இருக்கிறது. The word is optimum temperature, the right temperature. இல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஏரியாக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் வேல்யூ. நெக்ஸ்ட் போகலாம். ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும். ஓகே, இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்றேன், ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் போவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று இங்கே ஆப்ஷன்ஸ்ல பார்ப்போம். ஆப்ஷன்ஸ்ல
ஒரே வேர்டு திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். ஓகேவா? சில நேரத்துல என்னன்னா பீன்றது எல்லாம் கொடுத்துருவாங்க, இன்னொன்று சி கொடுப்பாங்க. அப்ப பி அண்ட் சில மட்டும்தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைன்னா இப்ப பாருங்க பி சி சி இருக்கு, பி இருக்கு, ஏ இருக்கு, 3 இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆப்ஷன் வச்சு போக முடியாது, ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பார்க்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் படிப்போம். கேன் ஐ borrow your camera? ஸோ கேன் ஐ borrow your camera? your camera அப்படின்னு வரும்போது இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. அப்போ ஏல இருக்கிறது கிடையாது. ஓகே, ஐ வில் கிவ் இட் பேக் டு யூ நெக்ஸ்ட் வீக். ஓகே, அப்போ பியும் வராது, பிகாஸ் இது நடந்தாது இது வரும். அப்போ இதுவும் வராது. ஐ எம் கோயிங் டு ஜங்கிள் சஃபாரி டுமாரோ. மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் த ஜங்கிள் இஸ் பியூட்டிஃபுல் தீஸ் டேஸ். இது ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்கு. சியும் வரலாம், டியும் வரலாம். டியில் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகல, அப்போ சியில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த ஒன்லி ஆன்சர் இஸ் சிடிஏபி. இந்த கன்க்ளூஷன் வந்த அப்புறம் நம்ம சென்டென்ஸை பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், I am going to jungle safari tomorrow. My friend told me that jungle is beautiful in these days. Can I borrow your camera? I will give it to you next week. So எல்லாமே கரெக்டா இருக்கு. So the answer is A. A தான் answer. Next, select one word for the following group of words. One who leaves his country to settle in another. ஸோ அடுத்த கண்ட்ரியில் செட்டில் ஆகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போது இந்த கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. எக்ஸ் அந்த வேர்ட் வந்தாலே தெரிஞ்சிடும். இந்த கண்ட்ரி விட்டு போகிறவங்கள நம்ம எமிக்ரன்ட்ஸ்னு சொல்லுவோம். நேட்டிவ்னா இந்த நாட்டில் வாழ்கிறவங்க, ஃபாரினர்னா நம்ம நாட்டுக்குள்ளே வரவங்க. அப்போ அவங்க நாட்டில் அவங்க வந்து எமிக்ரண்ட், இந்த நாட்டிலேருந்து போகிறவங்கள நம்ம எமிக்ரண்ட் சொல்லுவோம். அவங்க நாட்டுக்குள்ளே வந்தவொடனே ஃபாரினர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் செட்டில் ஆகும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. என்ஆர்ஐயோ இல்லை என்னென்ன நேம்ஸோ கொடுப்பாங்க. டூரிஸ்ட் வராது. ஓகே, செட்டில் ஆகிறனால டூரிஸ்ட் வராது. ஸோ ஒன்லி வேர்ட் இஸ் எமிக்ரண்ட். செலக்ட் அ ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் கிடையாது, ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகே, ஃப்ளெக்சிபிள் ஃபிளாஷிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ப்ராக்டிக்கல் சிஏஎல் வரும், சிஎல்இ இருக்கு, தப்பு. ஸோ தி ஒன்லி வேர்ட் ஆன்சர் இஸ் ப்ராக்டிக்கல். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த செக்மெண்ட் விச் கண்டெய்ன்ஸ் த கிராமட்டிக்கல் எரர். இந்த ஒரு சேலஞ்ச் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு மைண்ட் ஒரு சீக்வன்ஸில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு எரர் ஸ்பாட்டிங் வருது, திடீர்னு சினோனிம்ஸ் வருது, அந்த மைண்டை ஸ்விட்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, சென்டென்ஸ் பார்ப்போம். The Prime Minister along with the other ministers have left for America. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே பேட்டர்ல தான் எரர் வருது. இது சில நேரம் நடக்கும். ஒரே ஷிஃப்ட்டில் ஒரே மாதிரி கான்செப்ட்ஸில் எரர் வரலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஷிஃப்ட் போகிறீங்களோ இல்லை எந்த டேக்கான எக்ஸாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி டேஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் போயிருக்கு, என்னென்ன பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம யூடியூப்லலாம் போடுவோம். அது ஒரு தடவை பார்க்குறது பெட்டர் எப்போவுமே. The Prime Minister along with other ministers have left for America. இந்த இடத்துல along withன்றது ஒரு கன்ஜங்ஷன் ஆக்ட் பண்ணுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், and கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி வர நவுன் அண்ட் அப்புறம் வர நவுன் ரெண்டுத்தையும் நம்ம சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியும். பட் அதை தவிர்த்து இந்த மாதிரி along with, as well as, together with இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு நவுனா, தட் இஸ் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியும். அப்போ the Prime Minister மட்டும் வருதுன்னா இங்கே have யூஸ் பண்ண முடியாது, has யூஸ் பண்ணணும். ஸோ தி ஆன்சர் இஸ் have left. அதுதான் எரர். அடுத்து ஓகே, செலக்ட் த ராங். பாருங்க, டப்புன்னு அடுத்து மைண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, செலக்ட் த ராங்லி ஸ்பெல்ட் வேர்ட். மேன்ஷன், எக்ஸ்டென்ஷன், பெர்சுவேஷன், ஆஸ்டினேஷன். ஓகே, ஸோ ஆஸ்டினேஷன் தான் வரும். இந்த ஆஸ்டினேஷன் வருது, இது ஆஸ்டன்டேஷன் போட்டுருக்காங்க. ஆஸ்டினேஷன் ஏ வரும், ATION வரும். ஸோ இது என்டையராக தப்பாக இருக்குது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆஸ்டினேஷன். நீங்கள் இந்த ராங்லி ஸ்பெல்ட் வேர்டில் ப்ரீவியஸ் இயர் பார்க்குறதுனால எந்த யூஸ் இருக்க போகிறதில்ல. அதெல்லாம் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக வரும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், vocabulary கண்டிப்பாக பார்க்கணும், idioms and phrases பார்க்கணும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கணும். இதுதான் நீங்கள் ரொம்ப மெயினாக பார்க்கணும். Select the antonym of the given word. Antonym and not synonym. Vicious. So vicious அப்படின்னா something that is a bad intent. A bad intent. ஒரு கெட்ட நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. That is vicious. இப்போ இதை நெகட்டிவாக ஒரு வேர்டை வச்சுட்டோம். அப்போ என்னன்னா ஆப்ஷன்ஸில் இருக்க பாசிட்டிவ்ஸ் தான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். அப்போ ஆப்ஷன்ஸில் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணணும். பெயின்ஃபுல் நெகட்டிவ், அன்ஃபார்ச்சுனேட் நெகட்டிவ், சின்ஃபுல் நெகட்டிவ். ஒரே வேர்டு வந்து விர்ச்சுவஸ். ஓகே, விச் மீன்ஸ் எக்ஸாம்பிளரி. ஓகே, தி ஆன்சர் இஸ் விர்ச்சுவஸ்.
Select the most appropriate word to fill in the blanks. He dash a crime, a heinous crime. Crime அப்படின்னாலே the word is committed. இந்த மாதிரி வேர்ட்லாம் வரும்போது அதுக்கு எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் பார்த்தீங்கன்னா committed. He committed a crime. He committed a heinous crime. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குற்றம். Select the most appropriate meaning of the given idiom. Okay, on Shanks map. ஸோ அந்த பேப்பர் கொஞ்சம் இந்த மாதிரி புது இடியம்லாம் அந்த 2020 19 கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பசங்க திணறுவாங்க. ஷாங்க்ஸ் மேப். ஸோ ஷாங்க்ன்றது என்னன்னா கரெக்டாக சொன்னோம்னா ஹார்ஸோட அந்த லெக் பார்ட். ஓகே, முட்டிக்கும் பாதத்துக்கும் வர ஒரு லெக் பார்ட் தான். ஹியூமன்ஸ்க்கு அதுதான் ஷாங்க்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் இஸ் நத்திங் பட் ஃபீமேல் ஹார்ஸ். ஃபீமேல் ஹார்ஸ். ஓகே, ஆன் ஷாங்க்ஸ் மேர்ன்றது ஃபீமேல் ஹார்ஸ், அப்புறம் அதோட லெக். இடியமோட விஷயம் என்னன்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங்காக நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ண முடியாது. அது ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம தான் அதுக்கு ஒரு மீனிங் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா ஆன் ஃபுட். ஐம் சாரி. On food. Okay. அடுத்து select the most appropriate meaning of the given idiom. A snake in the grass. A snake in the grass. அப்ப இதுலயே தெரியுது நம்ம ஆபத்தை வந்து எதிர்நோக்கி போறோம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, நமக்கு தெரியல. இப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. A well wisher. உங்களால ஆபத்து வருமா? கிடையாது. Difficult to find. தேடதா கஷ்டமா இருக்கும், பட் அதுக்குள்ள ஆபத்து இருக்குமா? இல்ல. A good friend. அதனால கண்டிப்பா இல்ல. அப்போ only answer is a secret enemy. அப்போ நம்ம கூடயே இருப்பாங்க, பட் அவங்களுக்கு இன்டென்ஷன் வந்து ரொம்ப தப்பா இருக்கும், நம்மளுக்கு எதோ கெடுதல் செய்யறதுக்காக இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் a secret enemy. Select one word for the following group of words. A period of 10 years. A period of 10 years. ஸோ 10 இயர்ஸ்ன்றது எப்பவுமே நம்ம டிகேட் சொல்லுவோம். fortnight என்னன்னா a period of 2 weeks. செஞ்சுரி தெரியும், 100 years. மில்லேனியம் வந்துட்டு 1000 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 1 million is equal to 1000 years. I'm not sure. இது மட்டும் எனக்கு சரியா தெரியல. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன தெரியும், அது வந்து டிகேட் கிடையாது, 10 years கிடையாது, அது மட்டும் தெரியும். Select the synonym of the given word. Okay. Penitence. Penitence, penance. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பெனன்ஸ்ன்றது நம்ம தர்மப்படி பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புன்னு சொல்ல முடியாது. நீங்க செஞ்ச ஒரு தப்புக்காக ஒரு பலன் அனுபவிப்பீங்க. ஓகே, அதுதான் பெனன்ஸ். அதுக்கு நீங்க ரொம்ப வருந்தி செயல்படுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க அந்த அந்த தப்பை தீர்க்கிறதுக்காக சில வேலைகள் நம்ம பார்ப்போம். அதுதான் பெனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் பென்டினன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செஞ்ச ஒரு தப்புக்காக வருத்தப்பட்டு அதுக்கான சில விஷயங்கள் செய்யறது. ஸோ பேஷன்ஸ் வராது, அதே மாதிரி மிசரி வராது. ஓகே, இது நம்ம செய்யறது. அட்மிரேஷன் வராது. ஸோ அது ஒன்லி வேர்ட் இஸ் ரெபெண்டன்ஸ். ரெபெண்டன்ஸ்ன்றது அதே தான், பெனன்ஸ் மாதிரி தான். நம்ம செஞ்ச தப்புக்காக வருந்தி செயல்படுறது. ஓகே, ஜம்பிள் பேராகிராஃப். இப்போ இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணணும். நெவர்தெலஸ்ல ஸ்டார்ட் ஆகாது, பட்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை, சோல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை, பியில் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். பியில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு. ஸோ பி அண்ட் டி வராது. இப்போ பிக்கு அப்புறம் டி இருக்கணும், இல்லை பிக்கு அப்புறம் சி இருக்கணும். இது மட்டும் தான் செக் பண்ண போறோம். A change that is conducive to happiness may be termed as progress. இப்போ டி செக் பண்ணுவோம். ஸோ இஃப் அ சேஞ்ச் கான்ட்ரிபியூட்ஸ் டு த க்ரோத் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ். அப்போ தீஸ் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ டி இருக்காது, சி தான் இருக்கணும். சி பார்ப்போம். பட் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். கரெக்ட். ஸோ பிக்கு அப்புறம் சி தான் வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் பிசிஏடி. பிசிஏடி. Select the correct active form of the given sentence. Active form அப்போ passiveல இருக்கு. was being இருந்துச்சுன்னா past continuousல இருக்கணும். has arrested present perfectல இருக்கு, தப்பு. arrested simple pastல இருக்கு, தப்பு. had arrested past perfectல இருக்கு, தப்பு. was arresting past continuousல இருக்கு. So answer is D. A man in need pleaded for help. Okay, promised for help, in need அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளீடட் ஃபார் ஹெல்ப். அப்போ அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. ப்ளீடட்னா கெஞ்சி கேட்கறது.
ஸோ இந்த பார்ட்ல எந்த எரரும் இல்லை. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ இதோட ஷிஃப்ட் 2க்கான பேப்பர் முடியுது. நாளைக்கு நம்ம ஷிஃப்ட் 3க்கான பேப்பர் பார்ப்போம். நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இதே கேப்பில் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஷிஃப்ட் 3க்கான பேப்பரை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.